அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் நிரஞ்சனா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தை திருநாள் தமிழரின் உயிர் துடிப்பு என்பதாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதொரு எளிய பழமொழியே தை மாதத்தின் பெருமையையும் தமிழர் வாழ்வினரின் இடத்தையும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. தை திருநாள் என்பது வெறும் ஒரு பண்டிகை அல்ல, அது உழைப்பையும் நம்பிக்கையையும் இயற்கையையும் கொண்டாடும் தமிழரின் வாழ்க்கை விழா. தமிழர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். விவசாயமே அவர்களின் முதுகெலும்பு. மார்கழி முழுவதும் உழைத்து விளைந்த பயிர்களின் மகிழ்ச்சியை பகிரும் நாளே தை திருநாள். அதனால் தான் இந்த விழா விவசாயிகளின் திருநாளாக கருதப்படுகிறது. தை திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி, பழைய எண்ணங்களை விட்டு புதிய வாழ்க்கையை வரவேற்கும் நாள். 2ஆம் நாள் தைப்பொங்கல், சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் நாள். இதை தமிழர் திருநாள், அறுவடை திருநாள் என்று கூறுவார்கள். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், விவசாயத்தில் துணை நிற்கும் மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் நாள். 4ஆம் நாள் காணும் பொங்கல், உறவினர்கள் நண்பர்கள் ஒன்றிணைந்து மகிழும் நாள். இதை பூப்பொங்கல், திருவள்ளுவர் தினம் என்று கூறுவார்கள். உழைப்பின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டியவர்கள் தமிழர்கள். இதனை திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று கூறுகிறார். உழைத்து வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை என்பதே தைத்திருநாளின் அடிப்படை தத்துவமாகும். தைப்பொங்கல் நாளில் புதுப்பானையில் பால் பொங்கி விழுவதை பார்த்து வாழ்க்கையும் இப்படி பொங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மகிழ்கிறோம். வீடுகளை சுத்தம் செய்து கோலமிட்டு புதிய ஆடைகள் அணிந்து அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்து பொங்கல் உண்டு மகிழ்வது தமிழரின் ஒற்றுமையையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் தை திருநாள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவை நினைவூட்டுகிறது. நிலம், நீர், சூரியன், மாடு இவையெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்பதை இந்த விழா உணர்த்துகிறது. அதனால்தான் தமிழர் பண்பாடு இயற்கையை மதிக்கும் பண்பாட்டாக விளங்குகிறது. முடிவில் நான் கூற விரும்புவது இதுதான். தை திருநாள் ஒரு நாளின் கொண்டாட்டம் அல்ல, அது உழைப்பின் மரியாதை, நன்றியின் வெளிப்பாடு, ஒற்றுமையின் அடையாளம். அதனாலேயே தை திருநாள் உண்மையிலேயே தமிழரின் உயிர் துடிப்பாக திகழ்கிறது. அத்தகைய உழவனையும் உழவு தொழிலையும் உயிர் சுடர் எரியும் வரை இயற்கையின் வடிவமாக நினைப்போம், நன்றி செலுத்துவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.